ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்றத விட எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா கள்ள ரசிகர்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்க போறோம். எஸ், ஷாக்கை பத்தி தான் நம்ம பேச போறோம். என்ன ஷாக் அது அப்படிங்கறதையும் பார்த்துடலாம். நான் வந்துட்டு தலன்னு சொல்லி உங்களுக்கு க்ளூவே கொடுத்துட்டேன். எஸ், நம்ம வந்து தல அஜித் குமாரை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். நான் உங்களுக்கு ஷாக் கொடுக்கல, இந்த வீடியோஸ் மூலயமா அவர் கொடுத்த ஷாக் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ வாங்க ஷோக்குள்ள போலாம். தல அஜித் அப்படின்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஹீரோஸை விட வந்துட்டு இவர் பேரை சொல்லும் போது வரும் பாருங்க ஒரு ஃபயரு, ஒரு சவுண்டு, அதுதான் வந்து மாசு, அதுதான் கெத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ. ஒட்டுமொத்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களோட மனசை கொள்ளை கொண்ட ஒரு மாபெரும் நடிகர் அப்படின்னா அது வந்து அஜித் குமார் மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு வேற யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு அவர் நிறைய பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. இன்ஸ்பிரேஷனா இல்ல, நிறைய பேரோட மூச்சு காத்தா அஜித் குமார் இருந்திருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் நிறையவே நடந்திருக்கு. அவருக்காக உயிரை கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஃபேன் ஃபாலோயிங் ரொம்பவே அதிகம். பொதுவா பாத்தீங்கன்னா எதனால அவருக்கு இவ்வளோ ஒரு ஃபேன் பேஜ் அப்படின்னா, பொதுவா எந்த ஒரு ப்ரோக்ராம்க்கோ எந்த ஒரு ஷோக்கோ அவர் வந்துட்டு வரமாட்டாரு. வராம சைலண்டா ரசிகர்களுக்கு என்ன சொல்லணும், என்ன பேசணும், என்ன செய்யணும்ன்றத அவர் வந்து கரெக்டா செஞ்சுட்டே இருப்பாரு. ஸோ அதனாலே வந்துட்டு எல்லாருக்குமே அவரை ரொம்பவே பிடிக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும், எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாம தன்னோட சொந்த முயற்சியாலையும் தன்னோட கடின உழைப்பாலையும் உயர்ந்த ஒரு மாபெரும் நடிகர்னு சொல்றதை விட ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு பெயர் கொண்டவர் தான் வந்து நடிகர் அஜித் குமார். ஸோ அவரை பத்தின ஒரு சில விஷயங்கள் தான் இப்ப நாம பார்க்க போறோம். அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் நமக்கு கொடுத்திருக்காரு. அவரோட படங்கள் எல்லாமே வந்து பிளாக் பஸ்டர் ஹிட். படங்களை விட சாங்ஸ் ரொம்பவே ஹிட்டா இருக்கும். சோ எல்லாருக்குமே வந்து அவரோட படம் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் பாத்தீங்கன்னா அவரோட படத்துக்குன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். சோ அதையும் அவர் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரியான படங்கள் தான் வந்து பண்ணுவாரு. ரொம்பவே வந்து இந்த ரொமான்டிக், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லாம் இல்லாம கமர்ஷியலான பிலிம்ஸ் தான் அவர் நிறையவே கொடுத்துட்டு இருக்காரு இப்போ ரீசெண்டா அப்படின்னு சொல்லலாம். சோ அது மட்டும் இல்லாம ஒரு ஹீரோவா இருந்து சால்ட் அண்ட் பெப்பர் அப்படின்னு இருக்கக்கூடிய வெள்ளை முடிய மறைக்கிற இந்த காலத்துல அதோடவே மாஸ் காட்டிய ஒரு ஹீரோ அப்படின்னா அது வந்து அஜித் குமார் மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். சோ அந்த அளவுக்கு சால்ட் அண்ட் பெப்பரை வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆக்கி விட்ட ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி இத்தனை பேருக்கும் புகழுக்கும் உரிய ஒருத்தர் தான் அஜித் குமார். அவர் இப்ப வந்து அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு கொடுத்திருக்காரு. நார்மலாவே தெரியும் அவருக்கு கார் ரேஸ் அப்படின்னா ரொம்பவே உயிர் அப்படின்னு. கிட்டத்தட்ட 18 வயசுல இருந்து அவர் வந்து கார் ரேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதை வந்து விடாம பண்ணிட்டே இருக்காரு. நடுவுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் வந்து சினிமால முழுக்க முழுக்க அவர் வந்து ஈடுபாடோட இருந்ததுனால கார் ரேஸ்ல இருந்து கொஞ்ச நாள் விலகி இருந்தாரு. இப்போ அவர் மறுபடியும் அதிகமா கார் ரேஸ்ல வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்காகவே பல நாடுகளுக்கு போயிட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. பல நாடுகள்ல ரேஸ்லயும் கலந்துட்டு இருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு கார் ரேஸ் அப்படிங்கிறது தான் முழு உயிர் முழு மூச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிப்புன்றது எனக்கு செகண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஃபேன்ஸ்க்காக தான் நான் இவ்வளவு வருஷமே அதை பண்ண வேண்டியது இருந்தது. ஆனா இப்ப நான் வந்துட்டு ஃபேன்ஸ்க்காக படமும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்காக நான் வந்து கார் ரேஸையும் நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் இப்ப துபாயில இருக்காரு. உங்க எல்லாருக்குமே தெரியும் துபாயில இப்ப 24 சீரீஸ் கார் ரேஸ் அதுல பங்கெடுத்துக்கிறதுக்காக அவர் வந்து நிறைய முயற்சிகள் பயிற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக இப்ப துபாயில அவர் ஸ்டே பண்ணிருக்காரு. சோ லாஸ்ட் இயர்ல இருந்தே பாத்தீங்கன்னா அவர் துபாயிலேயே தான் இருக்காரு, அவங்க ஃபேமிலியோடவே இருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இப்போ அந்த கார் ரேஸ் முடிஞ்சிருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி அவர் கார் ரேஸ்ல ட்ரைனிங்ல இருக்கும்போது அந்த காருமே வந்து அடிபட்டுச்சு. இப்ப அதெல்லாம் சரி பண்ணி கார் ரேஸ்ல அவர் வந்து இறங்கிட்டாரு. அவரோட கார் வந்து ரொம்ப அதிவேகத்துல பறந்ததா வந்து நிறைய நியூஸ் எல்லாம் நமக்கு வந்திருக்கு. பட் இன்னும் குறிப்பா என்ன நடந்தது அங்க அப்படின்றது நமக்கு இன்னும் வரல. வந்ததுக்கு அப்புறம் அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த கார் ரேஸ்ல மேனேஜிங் லெவல்ல இருக்கக்கூடியவங்க அஜித் குமார் கிட்ட ஒரு சில விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, கார் ரேஸ் பத்தி சொல்லுங்க, நீங்க இன்னும் எவ்வளவு நாள் இதை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் கார் ரேஸ்ல தான் கான்சென்ட்ரேஷன் பண்ண போறேன், இதுலதான் வரப்போறேன், இதுதான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வந்துட்டு 18 வயசுல இருந்து இதை ஆரம்பிச்சுட்டேன். நடுவுல வந்து என்னோட ஃபேன்ஸ்க்காக சினிமாக்காக இதை விட்டுட்டு அங்க போயிருந்தேன். இப்ப நான் திரும்பவும் அதை விட்டுட்டு இங்க வர மாதிரி தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தல அஜித்தோட படம் விடாமுயற்சி, குட் பேட் அக்லி இதெல்லாம் வந்துட்டு வரப்போகுது. அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இன்னும் 5ல இருந்து 6 மாசம் வரைக்கும் தான் அதுக்கான ஷூட்டிங்ஸ் அதுக்கான வேலைகள்லாம் இருக்கும். அது வரைக்கும் தான் நானுமே சினிமால இருப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து சினிமால இருக்க மாட்டேன், நடிக்க மாட்டேன் அப்படின்ற
மாதிரியான ஒரு பெரிய ஷாக் வந்து ரசிகர்களுக்கு கொடுத்திருக்காரு. இது அவரே வந்து சொல்லியிருக்காரு. இப்ப அதுதான் எல்லா இடத்துலயுமே ரொம்ப பிரேக்கிங்காவுமே பேசப்பட்டுட்டு இருக்கு. இன்னும் இதுல என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சீக்கிரமாவே அப்டேட் பண்றேன். சோ நான் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இதே மாதிரி சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.